இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட யாபேசினுடைய ஜபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாபேசினுடைய வாழ்க்கையிலே யாபேசின் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் நாம் செய்கிற ஜபங்களையும் நிச்சயமாக கேட்பார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஜபம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறான். உமது கரம் என்றால் யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் ஜபிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏன் கர்த்தருடைய கரம் யாபேஸோடு இருக்க வேண்டும்? ஏன் இந்த வார்த்தைகளை யாபேஸ் கர்த்தரிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி சற்று நாம் தியானித்து பார்ப்போம். யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது, ஒரு வயசு தக்க ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை நடக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக தானாகவே அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன முக்கியம்? அவருடைய தாயோ தகப்பனோ அதை கரம் பிடித்து நடத்தி செல்வார்கள். அப்போ அதை கரம் பிடித்து நடத்தும் போது அந்த குழந்தைக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். தன்னுடைய தாய், என் தகப்பன் என்னை கீழே விட மாட்டார்கள், எனக்கு அடிபட விட மாட்டார்கள், வேறு எதுவும் என்னை வந்து தாக்க விட மாட்டார்கள், என்னை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி ஒரு தைரியம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அந்த தைரியத்தின் வழியாய் இந்த குழந்தை என்ன செய்யும்? அது நடந்து செல்லும். அதை தன்னுடைய தாயின் கருத்துக்குள்ளாக தன்னுடைய கருத்தை இறுக பிடித்து கொண்டு, தன்னுடைய தகப்பனின் கருத்துக்குள்ளாக தன்னுடைய கருத்தை இறுக பிடித்து கொண்டு அந்த குழந்தை நடந்து செல்லும். இதை இந்த யாபேஸ் நன்றாக உணர்ந்திருக்கிறார். யாபேஸனுடைய வாழ்க்கையில் அவருடைய தாயோ, அவருடைய தகப்பனோ, அவருடைய சகோதரரோ யாருக்கும் அவருக்கு துணையாய் அவருக்கு உதவிக்காரம் கொடுத்து நிற்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய தாய் அவருக்கு பேரை துக்கம் என்று சூட்டிவிட்டார். அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அதை செய்து அவர்களை கேலி செய்தார்கள். அவருடைய சகோதரருக்கு அதன் மூலமாய் ஒரு அவமானம் என்று சொல்லி அவங்க யோசித்தார்கள். எனவே அந்த சகோதரர் இந்த யாபேஸுக்கு தன்னுடைய கரத்தை கொடுக்கவில்லை. இன்னைக்கு நாமும் கூட உலகத்தில் நிறைய பேரை பார்க்கிறோம். மனிதருடைய கரம் அநேகரை ஏமாற்றுகிறதா இருக்கிறது. அநேகம் பேர் கரம் பிடித்து கொஞ்ச நாள் நடத்தி கூட்டிக் கொண்டு செல்வார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த கரம் எங்கே போகும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இன்னைக்கு இதுதான் அநேக மனிதருடைய கரமாய் இருக்கிறது. அநேக சகோதரனுடைய வாழ்க்கையிலும் கொண்ட சொந்த சகோதரனால் ஏமாற்றப்பட்டவர்கள், தன்னுடைய சொந்த சகோதரியால் இல்லை தன்னுடைய சொந்த குடும்பத்தாரால் ஏமாற்றப்பட்டு கவலையில கஷ்டத்துல வாழ்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உங்களை பிடிக்க போகுது, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது. மனுஷருடைய கரம், மனுஷருடைய கைகள் உங்களை விட்டு விலகலாம், ஆனால் கர்த்தருடைய கரம் நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மை நடத்த போகிறது. இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். யாபேசுக்கு எந்த விதமான துணையும் இல்லை. யாபேசுக்கு நன்றாய் தெரிந்து போனது, கர்த்தருடைய கரம் மாத்திரம்தான் என்னை கரம் பிடித்து நடத்த முடியும், கர்த்தருடைய கரம் மாத்திரம்தான் என்னை உயர்த்த முடியும் என்று சொல்லி யாபேஸ் தன்னுடைய கரங்களை கர்த்தருடைய கரத்தை பிடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். ஜெபத்தின் வழியாய் கர்த்தரிடத்தில் கேட்கிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனமும் 9வது வசனமும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருடைய தயவுள்ள கரம் இஸ்ராவோடு இருந்ததினால் இந்த எஸ்ரா எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கண்டு கொண்டார். ராஜாவுக்கு முன்பாக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அப்ப யார் யாருக்கோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறதோ, கர்த்தருடைய கரம் யார் யாரோடு செயல்படுகிறதோ அவர்கள் எல்லாருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு வெற்றியை கர்த்தர் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க தோற்று போயிருக்கலாம், தோல்வியின் படிகள்ல நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து, ஆண்டவரே நீர் காட்டுகிறதான வழியிலே என்னை நீர் நடத்துங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நடக்க சொல்லி தாங்க அப்பா, ஆண்டவரே அப்பா நான் எங்கு போனாலும் எனக்கு மடிவு, எங்கு போனாலும் எனக்கு துன்பம், எங்கு போனாலும் எனக்கு கவலை என்று சொல்லி ஒரு அங்கலாய் போன சூழலிலே நம்ம நின்று கொண்டிருந்தாலும் கூட இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தேற்றுகிறது. அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும்படியாய் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய தயவுள்ள கரம் அது பராக்கிரமம் செய்யும், அது பராக்கிரமம் செய்கிற கரம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே உங்களை பிடித்து அந்த கரம் இந்த வருஷத்தின் கடைசி மட்டும் நிச்சயமாக உங்களை பிடித்து நம்ம ஒவ்வொருவரையும் அது நடத்தி செல்கிறதான கரமாய் கர்த்தருடைய கரம் காணப்படுகிறது. எனவே இந்த கரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். அந்த கதை இந்த நேரத்தில் கூட நான் ஞாபகப்படுத்தி சித்தமுள்ளவராக இருக்கிறேன். ஒரு
சகோதரன் இருந்தாராம். அந்த சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தான் ஜெபிக்கும் போது ஒரு தரிசனத்தை அவர் பார்ப்பாராம். என்ன தரிசனம்? ஆண்டவருடைய காலடிகள் இருக்குமா, அந்த ஆண்டவருடைய காலடிகளோடு கூட இவருடைய காலடிகளும் இருக்குமா. இருவரும் சேர்ந்து கடற்கரை ஓரத்துல மிகவும் சந்தோஷமாக சஞ்சரித்து அவர்கள் இருவரும் நடந்து போகிறதா ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்கிறாராம். அவருடைய ஆஸ்தி எல்லாம் பெருகினது, அவருடைய அந்தஸ்து எல்லாம் பெருகினது, அவர் அநேக காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கொண்டதாரம் அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு நாள் இப்படி ஜெபிக்கும் போது இந்த தரிசனம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வந்ததாம், ஒரு துன்பம் வந்ததாம், அவருடைய ஆஸ்தியில கொஞ்சத்தை அவர் இழந்து போயிட்டாராம். ஒரு கவலை வந்துச்சான், ஒரு கஷ்டம் அவருடைய வாழ்க்கையில வந்துதான். அப்பவும் அவர் ராத்திரி ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய முழங்கால் படிட்டு பார்க்கிறார். 2 காலடிகள் மாத்திரம்தான் தெரிந்ததாம். அப்ப இவர் ரொம்ப வியாகுலப்பட்டார். ஆண்டவரே, இன்பத்துல என்னோடு கூட இருந்தீங்க, துன்பத்துல என்னை விட்டு போயிட்டீங்களே ஆண்டவரே, துன்பத்துல நீங்க இல்லையே, இன்பத்துல என் கூடவே நடந்து வந்தீங்க, இப்ப எனக்கு ஒரு கவலைன்னு வர்றப்ப, எனக்கு ஒரு கஷ்டம்னு வரப்ப என்னை விட்டு போயிட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டோடு கூட ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணாரா. அப்ப கர்த்தர் அவரிடத்துல பேசினாராம், அன்பான மகனே, அது உன்னுடைய கால் தடம் இல்லை, அது என்னுடைய கால் தடம். கஷ்டம் வரும்போது நான் உன்னை என் கைகளில் ஏந்துகிறேன். நீ இன்பத்தில் இருக்கிறப்ப, உனக்கு சந்தோஷம் இருக்கிறப்ப உன்னை நான் கரம் பிடித்து நான் நடத்திட்டு போனேன். இப்போ உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன்னுடைய கரங்களில் நான் உன்னை ஏந்தி கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி அந்த கரங்களை குறித்து கர்த்தர் சொன்னாராம். இன்னைக்கு நம்ம அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம், ஏதாவது கவலை, ஏதாவது பாரம் நமக்கு இருக்குமானா அந்த கவலை, கஷ்டம், பாரம் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து தன்னுடைய கரம் தூக்கி நம்மை நடத்தி கொண்டு செல்கிறவராக அவர் காணப்படுகிறார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவா என்று சொல்லி 91வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய இருந்த அந்த பலத்த கரத்திற்குள்ளாக, இரு புயங்களுடைய அந்த கரத்திற்குள்ளாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது, நம்மை அதற்குள்ளாக அடைக்கலமாய் நாம் காத்து கொள்ளும் போது எல்லா கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறார். எல்லா விதமான கவலைகளுக்கும், கஷ்டங்களுக்கும், பாரங்களுக்கும் நிச்சயமாக கர்த்தர் நம்மை விலக்கி அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுப்பாராக. அவர் செட்டைகளின் கீழே இருக்கிறவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. அவர் செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியமும், அவர் செட்டைகளின் நிலையில் ஐஸ்வர்யமும் அது உண்டு, சமாதானம் உண்டு. இன்னைக்கு கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாக வாங்க. உங்களுடைய கரங்களை கர்த்தரோடு கரங்களோடு கூட இணைத்துக் கொள்ளுங்க. எப்படி ஒரு கப்பலுக்கு ஒரு நங்கூரமானது எந்த விதமான புயல், காட்சி எது வந்தாலும் அடித்து செல்லாதபடிக்கு தாங்கி நிற்கிறதோ, அதே போல கர்த்தருடைய கரமும் கூட நம்மை ஒரு நங்கூரம் போல தாங்குகிறது, நம்ம இழுத்து பிடித்து கொள்கிறது. உலகத்தின் மாயைக்கு, உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு, உலகத்தின் கவலைகளுக்கு நம்மை சிக்காதபடிக்கு நம்மை கர்த்தருடைய கரம் இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசிப்போம், தொடர்ந்து நாம் செயல்படுவோம். ஒரு விஷயத்தை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நம்முடைய கரங்களை கர்த்தருடைய கையில் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம கையை பிடிக்கணும். நம்ம கர்த்தருடைய கையை விட்டால் நம்ம மனுஷர்கள் இல்லையா, நம்முடைய மாம்சிக சிந்தையினால அன்றைக்கு நேரத்தில் நம்ம விட்டு போயிடுறோம். ஆனால் கர்த்தர் இடத்துல இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே, என் கையை உம்முடைய கைக்குள்ளாக நான் கொடுக்குறேன் அப்பா, நீங்கள் என்னுடைய கையை நீர் பிடித்து நீர் நடத்தும் என்று சொல்லி நம்முடைய கரங்களை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய கரம் பிடித்து நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதனால தான் யாபேஸ், கர்த்தாவே உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கணும், அந்த பராக்கிரம் செய்யக்கூடிய கரம், அந்த தயவுள்ள கரம் என்னோடு கூட இருக்கணும் என்று சொல்லி யாபேஸ் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். இன்னைக்கு நாமும் கூட ஜெபிப்போமா, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களுக்கு கிரேக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, அந்த நேரத்திலும் கூட உண்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரம் எங்களை வழிநடத்துக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய கரத்தை பிடிக்கல ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை கவலையில், கஷ்டத்தில், பாரத்தில், துன்பத்தில், ஆண்டவரே, வியாகுலத்தில் யாராவது இருப்பார்களானால் அவர்களுடைய கரங்களை நீர் பிடித்து ஆண்டவரே, நீ அந்த கரத்தில் நீர் தாங்குகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, வழி விழாகாதபடிக்கு, ஆண்டவரே, இடறி விழாதபடிக்கு நீர் தாங்குகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு எல்லா குடும்பங்களையும் நீர் அப்படி தாங்க போகிறீர். உமக்கு துதிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம் சுவாமி. மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை